கேஜி 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 பிரபலி பிரபலி கேஜி பிரபலி எங்க இருந்து இவ்வளவு நாள்? கேஜி நல்லா இருக்கீங்களா? பிரபலி பிரபலி எங்க இருந்த? ஏஜி ரெஸ்டாரண்ட்னு பேர் வச்சது அவங்க தான், தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஜே செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு பெரிய பிராண்டா வளர்ந்து நிக்குது. அதுக்கு என் மனைவி தான் காரணம். ஆனா எனக்கு அவ்வளோ பெரிய பலமா இருந்த என்னோட மனைவி இப்ப எங்க இருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த போட்டியின் மூலமா, இந்த போட்டிக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி மூலமா என் மனைவி பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா, இல்ல அவங்கள சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. All the best, AJ. இந்த போட்டிக்கு நடுவராக வந்திருக்கும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். போட்டியை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போட்டிக்கு நடுவராக வந்திருக்கும் ராஜேஸ்வரி அவர்கள் வேற யாருமே இல்ல, என்னோட சித்தி தான். அவங்க சமையல் கலையில எக்ஸ்பர்ட், என்னோட முதல் குருனே சொல்லலாம். எந்த மசாலா யூஸ் பண்றது, எந்த இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றது நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. தேங்க்யூ. சோ இந்த காம்படிஷனை அவங்க ரொம்ப ரொம்ப நடுநிலையா கொண்டு போவாங்கன்னு எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா நான் சமையல் ஏதாவது தப்பு செஞ்சா முதல்ல திட்டு வாங்குறது அவங்க கிட்ட இருந்து தான். ஸோ சித்தி, ஹார்ட்டி வெல்கம் டு யூ. அண்ட் அவங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. திருமதி ராஜேஸ்வரி அவர்களை போட்டியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். மருமகளுங்கெல்லாம் வாங்க. முதல்ல கேஜேவோட பொண்டாட்டி தானே விளக்கேத்தணும். ஹாசினி வா. ஏத்து.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு 600 என்ட்ரி வந்திருந்தது மொத்தமா. அதுல நாங்க எங்க சார்பா ஒரு 10 பேரை மட்டும் செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா அதுல ஒரு 2 பேர் ரொம்ப இம்ப்ரெசிவா எங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுல ஒருத்தரை தான் இந்த போட்டியில நாங்க கலந்துக்க அனுமதிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷனில் இருக்க போகிற ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் டீ. டீ தானே ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் டீங்கிறது அவ்வளோ சிம்பிள் இல்லைங்க. ஏன்னா உலகம் பூரா டீங்கிறது எத்தனையோ 1000 விதமாக உருவாக்குறாங்க, தயாரிக்கிறாங்க, விற்கப்படுது. 10 ரூபாயில் ஆரம்பிச்சு கல்கட்டால நிஜாஸுங்கிற கடையில் 1000 ரூபாய் வரைக்கும் டீ விற்கப்படுது. ஸோ டீ தயாரிக்கிறது இல்ல செய்யறது அப்படிங்கிறது ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். சோ இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு 2 பேரை அழைக்கிறோம். முதல்ல ஹாசினி, அப்புறம் பர்வீன் சுல்தானா. ஸோ உங்களோட காம்படிஷன் ஆரம்பிக்குது. மேக்கிங் டீ. ஸோ உங்க டீயை போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாங்கள் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். சோ டீ இப்போ யாரு பெட்டரா போட போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இவங்க வின் பண்ண போறாங்களா இல்ல இவங்க வின் பண்ண போறாங்களா அப்படின்றத பார்க்க போறோம். டீ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரு சூப்பரா டீ போட்டு அசத்த போறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். யாரு டீ எப்படி போடுறாங்க, எந்த மாதிரி ஸ்மெல், ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். வேண்டாம், ஏஜிக்கு நான் போடுற சுலைமான் டீ தான் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அடுப்பு பத்த வச்சுட்டாங்க. எஸ், டீ போட போறாங்க. கிளாப் பண்ணுங்க. எஸ், நம்ம தான் பூஸ்ட் அப் பண்ணோம் 2 பேரையும். எஸ், கிளாப் பண்ணுங்க. வாவ், சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே டீ எப்படி வரப்போகுது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் சற்று டைம் கொடுப்போம். எஸ், இங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எஸ் வாங்க போய் பார்க்கலாம். இப்பதான் டீ போட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா. பொதுவாகவே காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிச்சது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். ஐ மீன் டீ யார் வேணாலும் போடலாம். பட் அந்த டேஸ்டா, மனமா அப்படியே அந்த டீ நம்மள காலையில எழுப்பணும். அந்த மாதிரி டீ போடுறது உண்மையிலே ஒரு ரிஸ்கான டாஸ்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவையான டீயை யாரு ரெடி பண்ண போறாங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நமக்கே தெரிஞ்சிடும். வேதக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவளா இருப்பாலும். பட் எண்ட் ஆஃப் த டே யாரோட டீ ஆஹா சூப்பர்ப்பா, அருமைப்பா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிரும்பா. இந்த டீ காம்படிஷன்ல வெற்றி ராணி யாரு அப்படின்றது எஸ் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஐ திங்க் ஹாசினி பால் எல்லாம் ஊத்தி டீ எல்லாம் போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சுல்தானா, பர்வீன் அவங்களும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுகர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எஸ், ஹாசினி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாங்க பாக்கலாம். அப்புறம் நம்ம சுல்தானா, பர்வீன் நீங்களும் முடிச்சிட்டீங்க போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க டைம் முடிய போகுது. ஐ திங்க் பர்வீன் சுல்தானா சுலைமான் டீ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஹாசினி ஐ திங்க் மசாலா டீ போட்டிருக்காங்க நினைக்கிறேன்ப்பா. 2 வாசனை ஆஹா மூக்கு தொலைக்குதே. ஐ திங்க் 2 பேரும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அப்படியே ருசிச்சு பார்த்து யாரு இது வாவ் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்ம டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 5 4 3 2 1 டைம் அப்.
பார்த்துடலாமா? இரண்டு பெண்கள், ஹாசினி, பர்வீன் சுல்தானா. 2 டீம், 2 நடுவர்கள். ஆனா ஜெயிக்க போறது ஒருத்தர். அந்த ஒருத்தர் யாருன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். ஹாசினியா, பர்வீன் சுல்தானாவா? அர்ச்சனாக்கா, நீங்க ஹாசினி டீ போட்டு கொடுத்து குடிச்சிருக்கீங்க? வாயிலே வைக்க முடியாதுக்கா. அப்பா அவ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காலி. ஹாசினி தோத்துட்டா நாமளும் வீட்டுக்கு போயிடலாம். தோத்துட்டா அவளை வீட்டை விட்டு ஏஜி துரத்திடுவார்ல. அப்படிலாம் நடக்காது. ஹாசினி அவ்வளோ சீக்கிரம் தோக்க மாட்டா. அமைதியா இருங்க. இந்த டீயை குடிக்கும்போது உங்களுக்கு என் ஞாபகம் வரும் ஏஜி. என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் துபாயில இருந்து கத்துட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுதான் இந்த டீ. இந்த டீ எனக்கு பிரபலியா நினைக்க வைக்குது. ஒரு குறையே சொல்ல முடியாது. இந்த டீ கண்டிப்பா நல்ல மார்க் போடும். ஐயோ, ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, எதுவும் சரியில்லையா? முருகா, என் சந்தோஷம், துக்கம், கவலை, கண்ணீர் எதுவா இருந்தாலும் நீ கொடுக்கிற மார்க்ல தான் இருக்கு. போட்டி இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய டீயால் நடுவர்களை கவர்ந்து போட்டியில் கலந்து கொள்ள போவது யார்? ஹாசினியா, பர்வீன் சுல்தானாவா? ஃபர்ஸ்ட் பர்வீன் சுல்தானா போட்ட சுலைமான் டீய டேஸ்ட் பண்ண ஏஜே அதுக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காரு அப்படின்றத பாப்போம். ஓ மை காட், பர்வீன் சுல்தானா 10க்கு 10. ஹாசினி காலி. ஆமா, நிச்சயமா ஹாசினி இதுக்கு மேல வாங்க முடியாது. அவ அவுட். இந்த போட்டியில தோத்து போனாலும் தோல்வி தோல்விதானே. பின்ன கண்டிப்பா பாரு. அடுத்ததாக ஹாசினி ப்ரிப்பேர் பண்ண மசாலா டீ. அவங்களுக்கு எத்தனை மார்க் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கல ஹாசினி. ஹாசினி, நீங்க அந்த மசாலா டீ நல்லா போட்டீங்களா? நல்லா தான் போட்டிருக்கேன். ஷூர்? ஷியோர். பர்வீன் சுல்தானா 10 மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கண்டிப்பா 10க்கு 10 கிடைக்கும். நீங்களும் 10க்கு 10 மார்க் வாங்கி போட்டியில கலந்துக்க போறீங்க. இப்போ நாம 2வது சுற்றுக்கு போக போறோம். இந்த 2வது சுற்று போட்டியும் ரொம்ப எளிமையானது தான். எல்லாரும் நினைப்போம் எளிமைன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸின்னு. ஆனா உண்மையிலேயே எளிமையா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தா, அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தா நாம டக்குன்னு என்ன சொல்லுவோம்? சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ரவுண்ட் அப்படிதாங்க. ஆனா அடுத்த ரவுண்ட் பல பேருக்கு லாஸ்ட் ரவுண்டாகவும் இருக்க போகுது. ஏன்னா மொத்தம் 12 போட்டியாளர்கள்.
அதுல இந்த பர்டிகுலர் ரவுண்ட்ல 3 பேரை தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் ரவுண்ட் இஸ் கோயிங் டு பிகின். அண்ட் மெயின்லி நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு இதோட ஒரு பெட்டர் ஸ்வீட் இவ்வளோ ஸ்வீட்டாக சாப்பிட்டது இல்லையே அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும். ஸோ வி ஆர் வெயிட். கவலை இல்லாம வந்திருக்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பார்ட்டி பண்ண போறோம். சவுண்ட் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஹாசினி மேம் டான்ஸ் ஆட போறாங்க. கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும். இதுவரை இது போலே நாளும் ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிலருக்கு வேற வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிலருக்கு வேற வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜா காஞ்சா எனக்கு ராஜா காஞ்சா
எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவா தான் வாழுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க